ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். நான் வாங்குற ஸ்டாக் கம்பெனி கரெக்டான வேல்யூவேஷன்ல நான் வாங்குறேனா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா நான் சொல்ற இந்த 8 ரேஷியோவை நான் சொல்ற இந்த ப்ரொபோர்ஷனேட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆர் பையிங் த ஸ்டாக் இன் கரெக்ட் வேல்யூவேஷன். நம்பர் 1, PE ரேஷியோ, பிரைஸ் டு earning. அதாவது நீங்க வாங்குற அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட இயர்னிங்ஸோட கம்பேர் பண்றது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த PE ரேஷியோ லோல வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ நீங்க சீப்பா பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க வாங்குற இண்டஸ்ட்ரிய உங்களோட இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும். நீங்க FMCG வாங்கிட்டு அதை ஆட்டோ செக்டரோட கம்பேர் பண்ணலாமா? இட்ஸ் நாட் ஃபேர், கரெக்ட்? சோ உங்களுடைய PE உங்களோட இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி PEயோட நீங்க வாங்குற ஸ்டாக் கம்மியா இருந்ததுன்னா யூ ஆர் இன் ரைட் ட்ராக். நெக்ஸ்ட் PEG ரேஷியோ, பிரைஸ் டு earning growth. நீங்க வாங்குற ஸ்டாக் பிரைஸ் அந்த growth கூட எவ்வளவு இருக்கு, இது below than 2 இருக்குன்னா யூ ஆர் இன் ரைட் ட்ராக். நெக்ஸ்ட் PB ரேஷியோ, பிரைஸ் டு புக். உங்களோட கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ அதோட ரியல் அசெட் கூட என்ன ரேஷியோல இருக்கு, இது below than 2ல இருக்குன்னா யூ ஆர் இன் ரைட் ட்ராக். நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ என்னன்னா அந்த கம்பெனிக்கு அதோட பில்ஸையும் லோன்ஸையும் பே பண்ற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, இது எவ்வளவுக்கு எவ்வளவு லோவா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க குட் வேல்யூவேஷன்ல வாங்குறீங்கன்னு அர்த்தம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா அந்த கம்பெனி அதோட கேபிட்டல் நம்பி இருக்குதா இல்ல லோன் நம்பி இருக்குதா. இப்போ அதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ below than 1 இருக்குன்னு வச்சுங்களேன், யூ ஆர் இன் ரைட் ட்ராக். நல்ல கம்பெனி நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனி நம்பி இன்வெஸ்ட் பண்றான், அவனோட ஈக்விட்டிய அந்த கம்பெனி எந்த அளவுக்கு எபிஷியன்டா யூஸ் பண்றாங்க அப்படி இருந்தா ROE. இது மோர் தென் 20% அந்த கம்பெனி இருந்ததுன்னா உங்க கேபிட்டல அந்த கம்பெனி கரெக்டா யூஸ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் இன் ரைட் ட்ராக். ROC, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது டோட்டல் கேபிட்டல அந்த கம்பெனி எப்படி எல்லாம் யூஸ் பண்றான், இதுவும் மோர் தென் 20% இருந்துன்னு வச்சுங்களேன், யூ ஆர் இன் வெரி வெரி குட் இன் ட்ராக். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், ஓகே, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அதோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கு. நீங்க வாங்குற அந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மோர் தென் 50% இருந்ததுன்னா யூ ஆர் இன் வெரி வெரி குட் இன் வேல்யூவேஷன். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்கன்னா நான் சொல்ற இந்த 8 ரேஷியோ, நான் சொல்ற இந்த பேராமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா யூ ஆர் பையிங் இந்த ஸ்டாக் இன் குட் வேல்யூவேஷன். கண்ணை மூடிக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டிப்ல அந்த ஸ்டாக்க வாங்குங்க, அக்யூமுலேட் பண்ணுங்க, வெல்த் கிரியேட் பண்ணுங்க.